வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி சுடிதார் டாப்பில் லவங்கம் தையல் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். நெக்கு வந்து பா நெக் எடுத்திருக்கேன், அதாவது ஸ்கொயர் நெக்கில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து இந்த நெக்கோட அளவு வந்து இந்த சைடு அகலம் வந்து 5 நீளம் வந்து 5.5 எடுத்திருக்கேன். ஏன்னா இது டீப்பாக, அதாவது டீப்பாக போடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம். இது நான் சும்மா நார்மலாக போடுறவங்களுக்காக இந்த சைஸு நெக் சைஸு. இது வந்து ஒரு டென்சில் எடுத்திருக்கேன். இந்த டென்சில் வந்து 5 ருபீஸ் காயின் இருக்கு இல்லையா, இந்த 5 ருபீஸ் காயின் வச்சு வரைஞ்சிட்டு அதை வந்து முக்கால் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இங்கே மாற்றி மாற்றி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு இந்த பானைக்கில் இப்படி தள்ளி இப்படி இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதை வரைஞ்சிருக்கேன். இப்படி இப்படி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து இந்த சைடு இப்படி வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டேன் லவங்கம் தையல். இதில் வந்து நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம லவங்க தையல் போடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்பயும் போல் இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இதோட மிடில் நான் ஆரம்பித்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்படி போட்டிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் 1 2 3 இப்படி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றணும் இல்லையா, அதே மாதிரி சுற்றணும். இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு பேர். இதை இப்படி நல்லா இப்படி குத்திட்டு வெளியில் இந்த நூலை பிடிச்சதை விட்டுறாதீங்க. இப்படி வெளியில் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. இப்படி மெல்லமாக இழுங்க. இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இப்போ கையில் இருக்கிறதையும் விட்டுருங்க. ஃப்ரெஞ்ச் நாட் மேக் ஆகிடும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், திருப்பி ஒன்று இங்கே இப்படி இந்த இடத்துல, அதாவது மிடில் குத்திட்டு இப்படி எடுத்துக்கோங்க. வெளியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1 2 3 இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இது வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல தேவையோ, அதாவது இது விட்டுக்கணும், கேப் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கணும். அப்போ தான் அது தெரியும். அப்படியே சிக்கு விழாமல் எடுத்து விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், லவங்க தையல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ திருப்பி இந்த இடத்துல அதே இடத்துல இப்படி குத்திக்கோங்க. மிடில் இப்படி குத்திட்டு எடுத்துக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, 3 தாட்டி சுற்றிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில், இதோட பக்கத்தில் கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். லூஸ் விடாமல் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்படி போட்டுகிட்டே வரணும். இந்த இடத்துல இப்படி இந்த ஆஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம போடணும். இது போட்டு முடிச்சுட்டு இதை சுற்றி வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடணும். ஸ்டெம் ஸ்டிச் போட்டு ஸ்டெம்மோ செயினோ எதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போது ஸ்டெம் போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் ஆரம்பிக்கிறேன். அதாவது இங்கெல்லாம் போட்டுட்டேன். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி உள்ளேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதை எப்பயும் போல் இந்த த்ரெட்டை அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த எப்போவுமே போடும்போது இந்த இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு இந்த சைடே வரணும். இந்த சைடை வச்சுக்கோங்க. இந்த த்ரெட் வந்து இந்த சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே தேவையான அளவு இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு பாருங்கள், குத்துறேன். இப்படி குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து இந்த சைடே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு இருந்தால் இந்த சைடு, அந்த சைடு இருந்தால் அந்த சைடு, எப்படி வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே முடிவு பண்ணிவிட்டு அது மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இப்படி குத்துறேன். இப்படி குத்திட்டு இதை இப்படி இழுத்துக்கோங்க. திருப்பி இந்த கட்டை விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி குத்துறேன். பாருங்கள், இப்படி குத்துறேன். குத்திட்டு
இப்படி எடுக்கிறேன். திருப்பி இந்த கட்டை விரல் இப்படி பிடிச்சிட்டு இங்கே குத்திட்டு இப்படி பாருங்க தள்ளுறேன், இப்படி எடுத்துடுறேன். அவ்வளோதான். ஒரே சைடு வரணும். இப்படி அதை நீங்கள் கவனித்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி கண்டினியூஸாக இப்படி ஸ்கேரப் மாதிரி போட்டுகிட்டே வரேன். நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். நெக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் நடுவில் ஒரு ஒயிட் ஆஃப் பீடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இதுக்குள்ளே விட்டுடுங்க. ஆஃப் பீடுங்கும் போது இது வந்து ஒட்டுறது கிடையாது, ஸ்டிச் பண்ணுறது. இதுக்குள்ளே நான் விட்டுருக்கேன் ஆஃப் பீடு. இதை வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்படி எண்டு வரைக்கும் தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இப்படி பாருங்கள், இந்த ஆண்டை இப்படி குத்திக்கோங்க. இப்படி குத்தி இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல பீட்ஸ் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது திருப்பி நம்ம வந்து இந்த இடத்துல வெளியில் குத்தி எடுத்துட்டு இந்த பீட்ஸு திருப்பி இருக்கு இல்லைங்களா, இந்த பீட்ஸ்குள்ளேயே உள்ளே விட்டு இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்தோம் பிடிச்சிக்கோங்க கையில், அப்படி கட்டை விரலில் பிடிச்சிட்டு இது பக்கத்தில் குத்திக்கோங்க. குத்திட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, இங்கே பின்னாடி நான் திருப்பியிருக்கேன். இந்த இடத்துல வந்து இங்கே இது இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டிச்சுக்குள்ளார இப்படி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்படி விட்டுருக்கேன். இதை வந்து ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நாட் போயிட்டு வந்துடும். திருப்பியும் பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு சுற்று இப்படி சுற்றி இப்படி எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். இது அடுத்தது இப்படியே போகிறதுனாலும் போய்க்கலாம். அடுத்த பூக்கு நான் இப்போ எடுக்கிறேன். இல்லை இதுக்கு அது வந்து நாட் போட்டாச்சு. ஒவ்வொரு இதுக்கும் நாட் போட்டு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு பீடுக்கும், அதாவது ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் போகிற மாதிரியும் பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, இன்னொருக்க நான் தைக்கிறேன். இதுக்குள்ளே விட்டுட்டு இது தள்ளிட்டு இது பக்கத்துலேயே இப்படி குத்திடணும். இப்படி குத்திட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ திருப்பி இந்த இடத்துல, அதாவது எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல குத்தி எடுத்துக்கோங்க. வெளியே குத்தி மேலே எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பீட்ஸ்குள்ளார விடணும். விட்டுட்டு இப்படி புஷ் எடுத்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். அப்புறம் இப்படியே நாட் போடுறத காமிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் நாட் வந்து காமன், அப்படி தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து 3 லேயர் போட்டிருக்கேன். 3 லேயரில் வந்து 2 வந்து க்ரீன் கலரில் 2 லைன் போட்டிருக்கேன். எல்லோ வந்து ஒரு லைன் போட்டிருக்கு. இது வந்து அப்படியே சுடிதார் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.